நாய் ஆள் உள்ள படுத்திருக்காங்க. சித்து உள்ள வந்ததுக்கப்புறம் நாய் வெளியே வந்துருச்சு, கதவை சாத்திருச்சு. ஓ சரிங்க. அப்புறம் ஆள் உள்ள மாட்டியாச்சு. ஓ இப்படி கால் மூலம் கத்தும் போது அது சிறுத்தை வரும்போது சிறுத்தை தள்ளி விட்டுருக்காங்க. சிறுத்தை வந்தோடனே இதை கடிச்சு ஒரு கையொரு கடி கடிச்சிட்டு அதே போய் கதவை திறந்து போயிருச்சம்மா. அப்புறம் அவரு கதவை திறந்து வந்து பார்த்தோன்னா மூஞ்சி வலி தானே, இப்படி கண்ணு மண்டியில் இப்படி கம்பிச்சுன்னு சொல்லி அவர் வந்து கத்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நம்ம இப்போ கோத்தகிரி மலையில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமம் எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து போனோம்னா அப்படியே அங்கே போய் அந்த பக்கம் வருங்க. நட்டக்கல் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோத்தகிரிலேருந்து கீழ் கோத்தகிரி வந்து அங்கேருந்து ரைட் எடுத்து தூணேரி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் போய் அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து நட்டக்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்தில் ரீசெண்டாக வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குங்க. ஜீப் பார்த்து பிக்கப் பழி விட்டுலாம் மேலே இருக்குது. இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியா இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியான்னு தெரில, கரெக்டாக தெரில. அங்கே போய் அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து நைட்டு ஒரு 8 மணி டு 10 மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. ஒரு சிறுத்தை வந்து ஒருத்தரை வந்து ஆடுன்னு நினச்சிட்டு ஒரு ஆளை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாங்க. அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குங்கோ. ரோடு நல்லா இறக்கத்தில் போகுது. அது வந்து ரோடு வந்து ரொம்ப டேமேஜு, பயங்கரமான டேமேஜெலாம் இருக்குது. ரோடே இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. பிரேக்காக போட்டால் வந்து நிற்காது போல் இருக்குங்க. ரொம்ப மோசம் ரோடு. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாதை. பாருங்கள் ரோடு எப்படி போகுது பாருங்கள். இங்கே ஒரு ஏர்பின் வண்டி, அதுக்கு கீழே போனோம்னா அங்கே ஒரு ஏர்பின் வண்டி, அதுக்கு மேலே அப்படியே ஓரளவுக்கு ரோடு போகுது. இந்த ரோட்டில் போய் தான் நம்ம வந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தரை வந்து சிறுத்தை வந்து அடித்ததாக சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கிராமத்தையும் நம்ம ஃபுல்லாக ஒரு அலச போகிறோம். மண் ரோடு மாதிரி இருக்கு. மண் ரோடா இது சிமெண்ட் ரோடா தார் ரோடா ஒன்றுமே புரியல, எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தார் ரோடு இல்லைங்க, சிமெண்ட் ரோடு மாதிரி தெரியுது. ஆமாம் சிமெண்ட் ரோடு. அந்த சிமெண்ட் ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. லாரியிலும் நிற்கிது. லாரியெல்லாம் மேலே போகுமா?
இதுக்கு கீழே வந்து பாட்டத்தில் கல் முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லாவே சுற்றியும் எஸ்டேட் போல இருக்குங்க. சுற்றி ஃபுல்லாக எஸ்டேட்டு தான். ரோடு போடுறாங்க போல இருக்குது. ரோடு இதை கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு மிஷின் நிற்குதுங்க. பரவாயில்ல, ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில. ஏதாவது மண் சரிஞ்சு வந்துருச்சான்னு தெரில. ஃபுல்லாக எஸ்டேட்டு. இந்த இடத்துல ஒரு காட்டேஜா வீடான்னு தெரில, ஏதோ ஒன்று இருக்குது. இது வரைக்கும் ரோடு ரொம்ப மோசங்க. அதாவது தூணேரிலேருந்து இது வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. ஏதோ டூ வீலர்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை போகலாம். சென்ட்ரல் ஏதோ வந்து கல்லெல்லாம் சிந்தி கிடக்குது. ஏதோ லாரிலேருந்து சிந்தினாங்களா என்னன்னு தெரில. கிளைமேட் தான் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இப்போ வந்து கவுடியாக இருக்குது. இந்த ஏரியாவிலலாம் வந்து கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கும் போல இருக்குங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு இறக்கம். ரோடு ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்குங்க. பரவாயில்ல. இந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்தா கண்டிப்பாக அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து நேராக நத்தக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. நான் கடைசியாக வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அந்த கிராமத்தில் வந்து சொன்னாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நத்தக்கல் அப்படிங்கிற கிராமத்தில் ஒருத்தரை வந்து சிறுத்தை வந்து அடிச்சிருச்சுங்க. எப்படி அடிச்சதுன்னா, ஆடு உள்ளே போகுதுன்னு நினச்சிட்டு ஒருத்தர் வந்து சிறுத்தை வந்து பிடிச்சிருச்சு. கடைசியில் அவர் வந்து மனுஷன் தெரிஞ்சதுனால விட்டுட்டு போயிடுறதா சொன்னாங்க. பட்டு கரெக்டாக சொல்லலாம், போய் கேட்கணும். இங்கே என்னமோ இருக்குது. டிஸ்கவரி ஏதோ ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியல கரெக்டாக. சிறுத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் அது ஆடு இல்லை மனுஷன் தெரிஞ்சதுக்கு பின்னாடியே அந்த நபரை வந்து சிறுத்தை வந்து விட்டுட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கிராமத்துக்கு போகிற வழியும் இந்த கிராமம் எப்படி இருக்கு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. நத்தக்கல் என்ற மலை கிராமம். இந்த நத்தக்கல் கிராமத்தில் இருந்து வாகப்பனை அப்படிங்கிற கிராமத்துக்கும்
இங்கே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போய் நான் ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோக்குள்ளே லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் போனால் வந்து ஒரே ரோடு தான். நீங்கள் போயிட்டே இருங்க. போனீங்கன்னா நேராக நட்டக்கலுக்கு தான் போகும். ஆனால் நட்டக்கலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டியை வந்து நிறுத்திட்டு நடந்து தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படின்னு முன்னாடி விசாரித்த வரைக்கும் சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஒரே வழி தான் அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்காம நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். இல்லை இதெல்லாம் வந்து டீ போல் இருக்குங்க. டீ, ஆமாம், இது காஃபி இல்லை, டீ இருக்குது. டீ இலையெல்லாம் பொடிச்சு வச்சுருக்காங்க. ஏரியா பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆப்போசிட்டில் மரங்கள் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல வரும்போதே நம்மளுக்கே வந்து கருத்துன்னு இருக்குங்க. ஒரு மாதிரியான பயம் மனசில் வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான இடத்துல வரும்போது கண்டிப்பாக பயம் ஒன்று வரும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட்டு, டீ செடிகள். இந்த பக்கம் வந்து என்ன மரங்க, யூக்கலிப்டஸா? ஆமாம், யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து நிறைய இருக்குது. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வந்து அங்கங்கே இருந்தால் தெரியாது, ஒரே இடத்துல மொத்தமாக வந்து பயங்கரமாக இருக்கு பார்த்துருக்கேன். சரி, அப்படியே முன்னேறுவோம். ரொம்ப இறக்கமாக போகுது. ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் தான் ரோடு மோசமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலே ரொம்ப இறக்கமாக போகுது. கொஞ்சம் மெல்லமாக தான் போகணும். ரோடில் வந்து ஜல்லிகளாக நிறைய சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் பிரேக் போட்டால் வண்டி வந்து ஸ்கிட் ஆகிடும். ஸோ அதனால் மெல்ல போகிறது நல்லது. இல்லவே டீ தான். இங்கே வந்து 2 வழி. பட் இந்த வழி தான் சொன்னாங்க. இது வழி இல்லைங்க, இங்கே தான் வழி போகுது. ஒரு பிக்கப் வருது, அவங்களுக்கு நம்ம வழி விட்டுடலாம். இந்த பிக்கப் தான் மேலே போச்சு. அநேகமாக வந்து தூணேறு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு வீடு இருக்குது. அநேகமாக அந்த வண்டி வந்து நட்டக்கல் தான் போகுதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். நம்மளும் ஏற்கனவே நட்டக்கல் கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு வழி தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. ஓகே, ரைட்டில் போகலாம். ஏன்னா அந்த பிக்கப் வந்து இதில் தான் போச்சு. கரெக்டான வழி தானே? ஆமாங்க, கரெக்டு தான். முன்னாடி பிக்கப் போகுது, கரெக்டு தான். நம்ம வந்து ரொம்ப நாளாச்சு வந்துங்க. ஸோ அதனால் வந்து வழி ஓரளவுக்கு தான் தெரியும்.
ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தான் தெரியும்னு சொல்ல கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் ரோடு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கேயும் ஒரு கிராமம் இருக்குது, இங்கேயும் பல குடும்பங்கள் வந்து வசிக்குது. அதனால் வந்து ரோடு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடு இருக்குது, இருக்கிற ரோடை வந்து ரெடி பண்ணி கொடுத்தா போதுங்க. ஆஹா, செமையான வியூங்க. இந்த பக்கம் பார்க்குறக்கு வியூவில் செமையாக இருக்குது. இதுதான் வந்து யூக்கலிப்டஸ் மரம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்த ஏரியா. இந்த பக்கம் அப்படியே வியூ வந்து செமையாக இருக்குது. மலைகளோட வியூ, எஸ்டேட்டுகளோட வியூ அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. Acá. De acá, yo le voy de acá. ¿Qué quieres decir? Acá. சரிக்கா. நான் போன நட்டக்கில் எவ்வளோ தூரம் இருக்கேன்? 10 நிமிஷம். 10 நிமிஷங்க முன்னாடிங்களா? சரி சரி. 5 நிமிஷங்களா? 5 நிமிஷம்.
நீங்கள் நட்டங்களா? என்ன மூட்டை எடுத்து போகிறீங்க? காப்பி அவர் எடுத்து போகிறது காப்பி தாங்களா? ஓ சரி சரி, நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்களா? சரி. இந்த கிராம மக்கள் வந்து காப்பி விதைகளை வந்து மூட்டைகளாக கட்டி எடுத்துகிட்டு போகிறத நம்ம இப்போ பார்த்தோம். முன்னாடி வந்து 2 அம்மா எடுத்துகிட்டு போனாங்க, பின்னாடி ஒரு ஐயா எடுத்துகிட்டு போனார், இந்த பக்கம் இன்னொருத்தர் காப்பி மூட்டை எடுத்து போனார். இந்த கிராமத்துக்கு நம்ம வண்டியை பார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் தான் வண்டியில் வர முடியும், அதுக்கு மேலே நடந்து தான் போகணும். இதுதான் இந்த கிராமத்துக்கு போகிற நடைபாதை, நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற நடைபாதை. மேலே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஒரு மலையோட டாப் போல் இருக்குங்க. அந்த பக்கம் ஒன்றுமே காணும், அந்த எட்ஜு மட்டும் தான் நமக்கு தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றுமே காணும். பாருங்கள், அங்கே எட்ஜு மட்டும் தெரியுது, அந்த பக்கம் மேலே ஒன்றுமே நமக்கு தெரியல. ஆனால் இது ஒரு மலையோட டாப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து நல்லா டீலாவாக இருக்குது, கீழே வந்து ஃபுல்லாக எஸ்டேட்டுங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மலைகள் மறுபடியும் மேலே ஏறுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு மலையோட டாப் தாங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ வந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடையாது, சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கிராமத்தை பற்றியும் முழு தகவலையும் கிராம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. 2 சைடில் இருக்கிற புல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக மிரட்டலாக தான் இருக்குது. ஏதாவது இருந்தால் ஒன்றுமே தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. வழி எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதாங்க இந்த கிராமத்துக்கு போகிற வழி, நடைபாதை. மேலே வந்து மலையோட டாப்பு நான் சொன்ன மாதிரி. இந்த பக்கம் வழி எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த வழியில் போய் தான் நம்ம வந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலையோட உச்சியிலிருந்து இந்த பாதை வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஒரு வகையான ஒரு புல் இருக்குங்க. அந்த புல் வந்து வழி ஃபுல்லாக மூடின மாதிரி இருக்குது. பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்குது, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீலாங்க. டீலானா மலையோட அடிவாரத்துக்கு போகும்போது இருக்குங்க. அடிவாரத்தில் வந்து ஃபுல்லாக எஸ்டேட்டுக்கு இருக்குது. இது எல்லாமே கூட்டாட எஸ்டேட்டு. அதில் வந்து வழியெல்லாம் இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் பார்த்துருவோம். பாதையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏதோ பேக்கில் ஒரு சின்ன ஒரு சவுண்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, என்னன்னு தெரில. பேக்கில் ஏதோ ஒரு சின்ன சவுண்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. நான் ஒவ்வொரு திங்ஸ் எடுத்து மாற்றி வச்சாலும் அது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள், மிரட்டலான மலை வழி, இந்த கிராமத்துக்கு போகிற வழி. இந்த பக்கம் தவறினால் மரணம் நிச்சயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலைங்க. அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. நம்ப முடியல இந்த இடத்துல கிராமம் இருக்குன்னா, ஆனால் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைங்க.
நல்ல ஒரு பெரிய பாறை. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து வழி வெட்ட முடியல போல இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பாறையை வந்து குடஞ்சி எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு போகிற வழியை வந்து ரெடி பண்ண முடியும். இல்லைனா இந்த கிராமத்துக்கு போகிற வழியை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணாமல் இருக்காங்க போல் இருக்குது. அதாவது இந்த கிராமத்துக்கு போகிற வழி வந்து ரெடி பண்ணாமல் இருக்காங்க போல் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறேன், ஆனால் உண்மையானு தெரியாது. அங்கே போய் அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டதாங்க தெரியும். ஓரத்தில் நம்மளே பார்த்து தான் கால் வைக்கணும். வீடியோ எடுக்கிற சிந்தனையில் பின்னாடி இருக்கிற டீலவை மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்க, வழி வந்து பாசனமாக இருக்குது. இதுதான் வந்து நடந்து போகிற சிமெண்ட் ரோடு. இந்த ஓரத்தில் இந்த பாசனத்தில் கால் வச்சு வலிக்கு கீழே விழுந்தோம்னா கண்டிப்பாக நேராக கீழே உருண்டு போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், கீழே வந்து காப்பி செடியெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கிரிப்பு கிடைக்குன்னு தெரியாது. கீழே விழுந்து எந்திரிச்சு கைங்கால் உடஞ்சி போக வேண்டியதான். ஸோ அதனால் வீடியோ எடுத்தாலும் வழியில் இருக்கிற சில தடங்களையும் பார்க்கணும். தடங்களா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வழியில் இருக்கிற சில ஆபத்துகளையும் பார்க்கணுங்க. சரி, நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். ஃபுல்லாகவே காப்பி செடிகள், காப்பி பழம் ரெடியாக இருக்குது. நிறைய செடி தான் காப்பி பழம் இருக்குது. காப்பி சீசன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து காப்பி பழங்கள்லாம் சோப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் பழங்கள். அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம்னு சொன்னார். இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல. அவங்களுக்கு நடந்தே பழக்கமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து 5 நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபுல்லாகவே வந்து காப்பி செடிகள். ஒரு சின்ன பொண்ணு காப்பி மூட்டை எடுத்துகிட்டு வருது. பின்னாடி இன்னொருத்தர் வராரு. அவங்களுக்கு சும்மா வழி விட்டுலாம். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையன், குட்டி பசங்க. என்ன மூட்டையில் காப்பி பழமா? ஓகே, உங்கள் பேர் என்ன? தீக்ஷாவா? என்ன படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? 5ஆவதா? எந்த ஸ்கூலு? அவர் ஸ்கூலா? எங்கே இருக்குது? தூணேர்லையா? ஓகே, சரி போங்க. வெயிட் தூக்கி நிற்கிறீங்க. யார் பின்னாடி வருது? தம்பியா? உங்கள் தம்பியா? ஓகே ஓகே, சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் வர்றேன். சின்ன சின்ன குட்டி பசங்களாம் காப்பி மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க. ஃபோன் அடிக்குது. அப்படியா? ஓகே ஓகே, நான் தூக்கிட்டு வரட்டுமா? வேணாமா? ஆமாம் ஆமாம், உங்கள் ஊரை பார்க்கலான்னு வந்துட்டே இருக்கேன். உங்கள் ஊரை பார்க்கலாம், உங்களை பார்க்கலாம், அதான் வந்துட்டே இருக்கேன். காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். போட்டு பாருங்கள். உங்கள் வீடு எங்கே இருக்கு? மேலே இருக்கா? அப்போ இங்கே எங்கே போகிறீங்க?
காப்பி போல பொறிக்கிற போகிறீங்களா? அரைக்கிறக்கா? சரி சரி. ஃபுல்லாக சுற்றியுமே வந்து காப்பி தோட்டங்கள். இங்கே காப்பி தோட்டம் அதிகமாக இருக்குங்க. ஃபுல்லாகவே காப்பி தோட்டங்கள் தான். பாருங்கள், இது எல்லாமே காப்பி தோட்டம். இந்த நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்தில் காப்பி தோட்டங்கள் அதிகமாக இருக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து காப்பி மூட்டை எடுத்துகிட்டு போனதை நான் பார்த்தேன். என்னோட சேர்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன? நிஷாந்தா, வாங்க. நிஷாந்தா, என்ன படிக்கிறீங்க? 5ஆவதா? எங்கே படிக்கிறீங்க? கங்கரலையா? கங்கர ஸ்கூலா? ஹாஸ்டலா? டெய்லி போய்ட்டு வந்துடுவீங்களா? டெய்லி போய்ட்டு வந்துடுவீங்களா? இப்போ இந்த வழியா? கீழே இந்த வழி இருக்கு? கூட்டாட வழியா? எஸ்டேட் வழியா? எதில் போவீங்க? வண்டிலையா? ஓகே ஓகே. டெய்லி ஸ்கூலுக்கு போய் டெய்லி வந்துடுவீங்களா? உங்கள் வீடு இங்கே மேலேயா? ஓகே. கீழே வீடு இருக்கா? சரி, உங்கள் ஊரை பார்க்கலாமா? ஓகே. கீழே போன இருக்காங்களா ஆளுங்க? கீழே போகலாமா மேலே போகலாமா? கீழே நிறைய இருக்காங்களா? சரி, ஓகே, டாடா. வரீங்களா? போகலாம். பேர் என்ன சொன்னீங்க? நிஷாந்த். நிஷாந்த், ஓகே. கூட பிறந்தவங்க இருக்காங்களா? அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யார் இருக்காங்க? அக்கா, தங்கச்சி, தங்கச்சி. 2 தங்கச்சியா? ஒரு அக்கா 2 தங்கச்சியா? மொத்தம் 4 பேரா? எல்லாருமே படிக்கிறாங்களா? சரி சரி, கீழே போய் பார்க்கலாமா? காரமடை ஜெய்ஸ் ட்ரிப்பு. அண்ணா வணக்கங்கண்ணா. காரமடையிலேருந்து வர்றேங்க. காரமடையிலேருந்து வர்றேங்க. உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேன், சுற்றி பார்க்கலான்னு. இதான் நட்டக்கலுங்களா? எத்தனை வீடு இருக்குண்ணா இங்கே? 28 வீடுங்களா? ஓகே ஓகே. எல்லாம் ஃபுல்லாகவே காப்பி பழங்களும் ஜாஸ்தியாக இருக்குங்களா? டீ கார்டு ஜாஸ்திங்களா? அந்த பக்கம் முன்னாடி ஃபுல்லாக டீ கார்டு, ஊருக்கு பக்கத்துலலாம் காப்பி கார்டுங்களா? அப்படிங்களா? ஓஹோ ஓஹோ. இது மட்டும் தான் ஊருங்களா? கீழே இருக்குங்களா? இது மட்டும்தாங்களா? சரி சரி. ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்கீங்க, முடிச்சு உதரெலாம் கட் பண்ணுறீங்களா? சரி சரி சரிண்ணா. சரிண்ணா, பாருங்கண்ணா, நான் கீழே பார்த்துறேன். இதான் ஊரா? இது என்னது? நட்டக்கல் சமுதாய கூடம், பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள். நான் வணக்கங்கண்ணா. காரமடையிலேருந்து வர்றேங்க. உங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் வந்தேன். காரமடையிலேருந்து. காரமடையில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? உங்கள் கிராமத்தை அப்படியே பார்க்கலாம் பார்த்தேங்க, வந்தேங்கண்ணா. எத்தனை வீடு இருக்குண்ணா இங்கே? 30 வீடு இருக்குங்களா? இது மட்டும் தான் ஊருங்களா? கீழே எங்கே இருக்குங்களா? கீழே அப்படியே இருக்குங்களா? சரி சரிங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஊரில் ஏதோ ஒருத்தர் வந்து சிறுத்தை அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்படிங்களா? எங்கேங்க? எங்கேங்கண்ணா? நடந்து வர வழிக்கு முன்னாடிங்களா? வண்டி இறங்கிட்டு அந்த கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம்.
ஓ வண்டியில் வந்து வண்டி இந்த பக்கம் நிற்கி. ஆமாங்க. கொஞ்சம் தள்ளி முன்னாடி நிற்குது ஒரு பச்சை பாயிண்ட் இந்த மாதிரி வீடு கீழ்பாக்கத்தில். சரிங்க ரைட் சைடு. சொல்லுங்க. ஓ அந்த வீடுங்களா? நம்ம வண்டி எங்கே நிப்பாட்டினதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் வந்து ஒரு பச்சை கலர் வீடு அங்கீங்களா? இப்படி பார்த்தா ரைட் சைடு நிற்கி, அப்படி போகும்போது லெஃப்ட் சைடு நிற்கி. ஓ என்னாச்சுங்க? நாய் ஆளு உள்ள படுத்திருக்காங்க. சரிங்க. அப்புறம் அந்த உழைக்கும் போது சித்து உள்ள வந்திருக்கும் நாய் வெளியே வந்துருச்சு, கதவை சாத்திருச்சு. ஓ சரிங்க. அப்புறம் ஆள் உள்ளே மாட்டியாச்சு. ஓஹோ. அப்புறம் இப்படி கால் மூலம் கத்தும் போது அது சிறுத்தை வரும்போது சிறுத்தை தள்ளி விட்டுருக்காங்க. சிறுத்தை வந்தோடனே இதை கடிச்சு ஒரு கையொரு கடிச்சிட்டு அதே போய் கதவை திறந்து போயிடுச்சம்மா. அப்புறம் அவரு கதவை திறந்து வந்து பார்த்தோன்னா மூஞ்சி வலி தானே, இப்படி கண்ணு மண்டியில் இப்படி கம்பிச்சுன்னு சொல்லி அவர் வந்து கத்திருக்காரு. எத்தனை மணிக்கு நடந்ததுங்க? தெரியலைங்க. ஓஹோ. அவர் இப்போ நல்லா இருக்காருங்களா? ஏதோ டைம் நம்ம சொல்லிக்கலாம். சரி. எத்தனை மணி இது? 1:45 இருக்குன்னாரு. நைட்டுங்களா? நைட்டு. ஓ நைட்டு. அப்போதான் 1:45 நான் வந்து அந்த டைம் எல்லாம் பார்க்கறதுக்கு இது இல்லாமல் போச்சு. சரிங்க அப்படின்னாரு. ஓ அவர் இப்போ நல்லா இருக்காருங்களா? எத்தனை மாதம் ஆச்சுங்க நடந்தது? 2 மாதம் ஆயிடுச்சு போல. 2 மாதம் ஆச்சுங்களா? ஓஹோ. ஓ அந்த முன்னாடி வீடுங்களா? நான் இங்கே நினச்சிட்டு இருந்தேன். இப்படி வரும்போது தெரிஞ்சுங்க, நான் வண்டி எங்கே நிப்பாட்டினீங்க? அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கு முன்னாடியே அது இருக்கு. ஓ சரிங்க. நான் ஏதோ இந்த பக்கம் ஏதோ வீடு நினச்சிட்டு இருந்தேங்க. இந்த பக்கம் அங்கே கடைசி ஃபர்ஸ்ட் வீடு மேல் பக்கம் அங்கே ஒரு வீட்டுக்கு தானே. சரிங்க. அந்த வண்டி நிப்பாட்டுக்கு அந்த பக்கம். ஆமாங்க. அந்த வீட்டுக்கு அந்த வீடு இப்படின்னு கொஞ்சம் அப்படி நிற்குது அந்த வீடு. அந்த ஓ சரி. அங்கே கூட ஒருத்தர் முன்னாடி வீட்டில் அவர் பேர் என்னன்னா வேலன். அவர் வீடுங்களா? அவர் வீடு கீழ் பக்கம், வேலை வீடு மேலே. சரிங்க. அந்த புடி வச்ச அளவு கீழ் பக்கம். ஓ வேலன் எனக்கு தெரியுங்க. வேலன். சரி வேலை வீட்டுக்கு கீழ் பக்கம் வீடு. அப்படிங்களா? ஓ சரி எனக்கு தெரியல. நான் இப்போ அவர் பார்த்து தான் வந்தேன், பார்த்து பேசிட்டு தான் வந்தேங்க. ஆனால் வந்து அங்கேன்னு தெரியல. நான் சரி இங்கே இந்த பக்கம் இருக்குன்னு நினச்சிட்டு தான் நேரம் வந்தேங்க. ஓ வேலன் வீட்டுக்கு கீழ் சைடில் இருக்கு வீடுங்களா? ஓ சரி. இங்கே இந்த கீழே அந்த பக்கத்தில் வீடு இருக்குங்களா? கீழே. ஓ சரிங்க. நம்ம மெட்டுக்கலுக்கு வந்திருக்கோம். ஓ நீங்கள் மெட்டுக்கலுங்களா? ஓ சரிங்க. மெட்டுக்கல்லாம் வந்திருக்கேங்க, பார்த்துருக்கேன். சரி. மெட்டுக்கல், கொடகூர் அதெல்லாம் வந்திருக்கேங்க. சரிங்க. சரி நான் கீழே பார்த்து நான் கொஞ்சம் காஃபி எடுக்கலாம் அப்படி வந்தேன். அப்படிங்களா? சரி. சரி நாங்கள் முன்னாடி போய் பார்த்து போகிறோங்க. சரி போலாமா? பாய். அம்மா அந்த காப்பி பழமெல்லாம் பொறிக்கிறீங்க? எப்படிம்மா காப்பி பழம் பொறிக்கிறீங்க? எந்த மாதிரி இருக்க பொறிப்பீங்க? பார்த்துக்கலாமா? சிவப்பாக இருக்கிறதெல்லாம் பொறிப்பீங்களா? அதான் பழங்களா? சரிங்க.
இதை பறித்து எப்படி எடுப்பீங்கண்ணா காப்பி விதையா? காப்பி வந்து காப்பி ராட்டை ராட்டைங்களா? முன்னாடி ஆட்டுறாங்களா? சரி சரிங்க. ஓ அதான் சவுண்டுங்களா? சரி பார்க்குறேன். இதை காப்பி கொட்டைங்களா? சரிங்க. இப்போ அந்த பழுத்தது ஃபுல்லாகவே சோப்பு கலரில் இருக்கு. அதை வந்து எடுத்துகிட்டு போய் ராட்டையில் போய் ஆட்டுறோங்களா? கலந்து சரிங்க. ஓ அது கழுவணும், அது காய வைக்கணும், அப்படி பண்ணணும். சரி சரி. அங்கே ஆட்டிகிட்டே இருக்காங்க பாரு. அதுதான் அந்த சவுண்டுங்களா? நான் இப்படி பாட்டு வந்தேங்க, பார்த்துட்டு வரேங்க. காப்பி பழம் மாட்டுறாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. காரமலேருந்து வரேங்க, ஒரு யூடியூப் சேனலு. உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேன். இது என்ன பழம் மாட்டுறாங்களா? பார்க்கலாங்களா? இங்கே தான் கொண்டு கொடுத்தீங்களா? அண்ணா பழம் ஆட்டுறீங்களா? காப்பி பழம் பார்க்கலாமாண்ணா? சரி. எப்படிங்கண்ணா பண்ணுறீங்க இது தெரிஞ்சுக்கலாமா? இதான் வந்து பாருங்கண்ணா, பழமும் தண்ணி அதுக்குள்ளே விட்டு. ஓ சரிங்க. இது அப்படியே சுற்றினா இந்த கொட்டை மட்டும் தனியாக வருது. கொட்டை இந்த பக்கம் தனியாக வந்துருங்களா? இந்த பக்கம் தனியாக வந்து தோல் இந்த பக்கம் தனியாக வந்துருக்கு. தோல் பின்னாடி தனியாக வந்துருங்களா? பழம் வந்து தண்ணிங்களா? அது சாதாரண தண்ணிங்களா? இந்த சாதாரண தண்ணி சாதாரண அந்த பைப்பில் வர தண்ணி. சரிண்ணா. ஆற்றுல வர தண்ணி தான். அது தண்ணியில் விழுகும் போது இந்த தோலை மட்டும் தனியாக தள்ளிடுது, பழத்தை தண்ணி. தண்ணியில் வந்து அந்த ஈரம் படும்போது ஈரம் படும்போது காப்பி கொட்டையை தனியாகவும் தோல் தனியாகவும் எடுத்துருக்கு. தோல் தனியாகவும் வந்து. ஓ சரிங்க. நிறைய பார்த்துருக்கேன். என்னோட பார்த்துருக்கீங்களா? ஜிஎஸ்டி கரெக்ட் கரெக்டுங்க. அதே தான் அதே தான். ஜெய்ஸு ஆமாம், அவர் தெரியும், கரெக்டாக சொல்கிறாரு. ஏற்கனவே வந்திருக்கேன், வாகப்பனையெல்லாம் போயிருக்கேன். கொடகூர், வெட்டுக்கல். ஆமாம், கொடகூர் போயிருக்கேன், வாகப்பனை, வெட்டுக்கல். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கும் போயிருக்கேன். ஆமாம் ஆமாம். சரி, இன்னைக்கு மெயினாக இந்த ஊரில் ஒரு சிறுத்தையை ஒருத்தர் அடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அதை சரி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கலான்னு தான் மெயினாக வந்தாங்க. வந்து கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வண்டி நிப்பாடுறோம்ல, அதுக்கு அந்த பக்கம் அதை விட்டுன்னு சொன்னாங்க. இல்லை நான் அதை எனக்கு தெரியலைங்கம்மா கரெக்டாக. நான் வந்து சரி ஊருங்கன்னா நேராக ஊருக்குள்ளே வந்துட்டேன். வந்து இங்கே கேட்டதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வேலைன்னு வந்து எனக்கே ஏற்கனவே தெரியுங்க. அவர் ஏற்கனவே ஒரு வந்ததில் பழக்கம் இருக்கு. அவர் வீட்டுக்கு கீழ் வீடாம்மா இல்லைங்களா? சரி, நான் போகும்போது அப்படியே பார்த்துக்கிறேன். என்ன ஆச்சுங்க அது தெரியுங்களா? எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? தெரியும். நாங்கள் வந்து மேலே டவுன் பக்கடால இருக்காங்க. அந்த பசங்களை படிக்கிறாங்க, படிப்புக்கு வேண்டி மேலே இருக்கோம். ஓ அப்படிங்களா? ஓ இதே ஊருங்களா இல்லை வேற? இதே ஊர். படிப்புக்காக நீங்கள் வந்து மேலே இருக்கீங்களா? வேலை தம்பி தாங்க நான். வேலனோட தம்பிங்களா? ஓ சூப்பர் சூப்பர். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? பக்கடாங்களா? எங்கே? கீழ்கோத்தூர்ல? கொஞ்சம் முன்னாடி. ஓ சரி சரி. நீ பேசுறேன்னா போடுவேன் பார்க்கலாம். 2 வாரம் கழிச்சு பாருங்க பாருங்க. 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரும். ஹாய். உங்கள் பேர் என்ன? உன் பேர் சொல்லு.
ராஜ் ஸ்ரீராஜா. ஓகே, ஸ்கூலுக்கு போகிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்டு? தேர்ட் ஸ்டாண்டர்டா? சூப்பர் சூப்பர். என்ன ஸ்கூல் நேம் என்ன? உங்கள் ஸ்கூல் தானே? ஓகே ஓகே, சூப்பர். நல்லா படிப்பீங்களா? மலையாளத்துலேருந்து அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். தண்ணி ஊற்ற வேண்டாம். சரி, அப்படியே கொட்டி எடுத்துக்கோ. அதை பக்கெட் அப்படியே இதில் வர சரி. இதில் போட்டு குடிக்கிறதா? அப்படியே பக்கெட் இருந்தாலும் இதெல்லாம் காப்பி மூட்டைங்களா? பழம் மூட்டைங்க? சரி சரி. இதான் சீசன்னா? காப்பி பழம் சீசனு இதான் சீசனுங்களா? எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுங்க? எப்போ முடியுங்க சீசனு? இது போன மாதம் ஆரம்பிச்சிருங்களா? இந்த மாதம் எல்லாம் பழம் பழுத்து அடுத்த மாதங்கிறப்ப எல்லாம் இதாகும். ஓ, ஆரம்பிச்சு ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் ஒரு மாதம் இருக்கும். ஓகே அப்புறம் கொட்டை வரும், அப்புறம் பழுத்துடும். ஓகே, நாங்க பொரிச்சு அரைச்சிடுவோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். காய வச்சு பண்ணி வித்துருவோம். எவ்வளோண்ணா 1 கிலோ போகுதுப்பா? சார் 1 கிலோ எவ்வளோ போகுதுங்க? இன்னும் யாருமே வரலைங்க, ரேட்டு கேட்டு வரலைங்க. ஓ, அப்படிங்களா? மேலே தான் வருவாங்க. ஓகே ஓகே. போன வருஷம் எவ்வளோ ரேட்டுக்கு போச்சுங்க? போன வருஷம் 240. 240ங்களா? பரவாயில்ல. ஒவ்வொரு வருஷம் மாறுங்களா ரேட்டு? மாறுங்க. ஓ, சரிங்க. இதான் காப்பி. இதான் காப்பி செடியா? காப்பி செடி நிறைய பார்த்தேன். உங்கள் ஊருக்கு சுற்றி நிறைய காப்பி செடி இருக்குது. வரவழி ஃபுல்லாக தான் காப்பி செடி தான். எங்க எல்லாமே காடு தான். எல்லாமே காப்பி காடு தான். ஓகே. யானையில் வருமா? எங்க வீட்டு பக்கத்துல தான் வந்திருக்கு. உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துருக்கா? ஓகே ஓகே. எது உங்கள் வீடு? மேல இருக்கு. மேலையா? அந்த வேலைன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். அவர் வீட்டுக்கு பக்கத்துல. ஓகே ஓகே. இதில் தான் கொட்டை தண்ணி தோல் தனியாக இருக்கு. ஓ, இந்த ஒரு வீல் மாதிரி இருக்குங்களா அது? ஓகேங்க. அதில் வந்து பட்டு நசுக்கும் போதே உங்களுக்கு வந்து தோல் தனியாகவும் கொட்டை தனியாகவும் வந்துடும். ஓகே ஓகே. அந்த பக்கெட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ போடுங்க. அப்படிங்களா? வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்க்கலாம். அப்பா கண்ண சேனல் தெரியுமா? அவர்தான் ஒரு சேனல் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி அதை வந்து தம்பி இல்லை என்ன பண்ணுறோன்னு கேட்போம். எடுத்துக்கலாம். தண்ணி பட்டுக்கா. ஓ, இந்த வீலில் தான் அரைப்படுங்களா? கை வச்சு அரைச்சிருமா? நம்ம கை அரைச்சிருமா? கை வைக்க முடியாது, விரல வைக்க முடியும். தள்ளுங்க பாப்பா, அதை எடுத்து கொட்டிடணுங்க. இந்த விடு சாமி. சட்டியாக வச்சிருக்கேன். தள்ளுடா. இப்படிதான் வந்துடும். இப்படிதான் வருமா? இதுல இருக்கிறது அதெல்லாம் அது வந்து தோல் எடுத்தாச்சு, இது வந்து கொட்டை தண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் பொறுக்கணும். ஓ, இதில் வந்து 1 2 இருக்குதா பொறிக்க எடுக்கணுங்களா? அது காய வச்சா அது தானாக இதாகும். ஓகே. அப்படியே எடுத்துடலாம். நிறைய பேர் அம்மிக்கல் ஆட்டுவாங்க. அம்மிக்கல் ஆட்டுவாங்களா? நாங்களாம் இதை காப்பி. ஓ, காய வச்சோம்னா இந்த தோல் ஒவ்வொன்றா தனி தனியாக அப்படியே வந்துருங்க. அப்படியே வந்துருக்குமா? வந்துருங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுக்கணும். நாங்களே போதும் அம்மிக்கல். அப்படியா? கீழே வருது அப்படியா?
பக்கம் தனியாக வருது, இந்த பக்கம் தனியாக வருதுங்களா? ஏதோ ஒன்று வந்து இந்த வீல் அரைப்படும் போது அந்த கொட்டையெல்லாம் உடையாது இல்லைங்களா? உடையாதுங்க. ஒரு மாதிரி சொல்ல இருக்கிறது தான் கொஞ்சம் இதாக யாரும் சரிங்க. சில இதை வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும், அந்த மாதிரிலாம் உடையாது இல்லைங்களா? அது இல்லைங்க சார், பச்சை நான் எடுத்து அரைக்க மாட்டேங்க. இந்த மாதிரி தான் உடஞ்சுமா? இதுதான் இருக்குதா? இதை பச்சையாக இருக்குதா? இதுதான் நல்லா பழமா இருக்கு. இந்த பழமாக இருக்கிறது அரைப்படுது, இந்த பச்சையாக இருக்கிறது வந்து அரைக்காது, அதுக்குள்ளே உடஞ்சி போயிடும். இங்க பாருங்க இது எப்படி இருக்கும். அதனால தான் சிவப்பு கலராக இருக்குது. பழுத்துச்சுன்னா சிவப்பு கலராக இருக்குது. இது நல்லா அரைச்சிடும். இது வந்துட்டு அப்படி இல்லை, உடைக்க முடியாது. உள்ளேயும் இந்த வெள்ளை வெள்ளையன்னு வெள்ளை கலரில். அதனால் இது வந்துட்டு லேட் ஆகும், இது வந்துட்டு சீக்கிரமாக இருக்குது. ஓகே, சூப்பர். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேஜ் போடில. அப்படிங்களா? கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அப்படிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா வரணும். ஓகே, வாழ்த்துக்கள். பாய். சரி, வரேண்ணா. வரீங்களா? ஓகே, சரி வாங்க, அப்படி நான் போகிறேன் முன்னாடி. இதுதான் வந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் வந்து சுற்றியும் வந்து காப்பி செடிகள் நிறையா இருக்குது. காப்பி பழங்கள் நிறைய இப்போ வந்திருக்கு. போன மாதம் சீசன் ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு மாதம் சீசன் இருக்குன்னு சொன்னாங்க. காப்பி பழம் அரைக்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். உங்கள் வீடு அங்கே இருக்குதா? வண்டி நிறுத்திருக்கு அந்த பக்கமா? ஓகே. ரோடு போட்டிருக்காங்களா? முன்னாடி ரோடாக போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருந்தது எல்லாம். அப்படியா? வண்டியெல்லாம் இது வரைக்கும் வருமா? ஓகே. வண்டி வரல, ராலி அதெல்லாம் வந்து குழியாகி அண்ணா வரேங்கண்ணா. வரேங்கம்மா. பார்த்தேங்க, அரைக்கிறது பார்த்து நல்லா இருந்துச்சு. பார்த்தேன், இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஒரு வீடியோ எடுத்தேங்க, எல்லாத்துக்கும் போய் காமிக்கலாங்க. ஓகே, நல்லது. வரேங்கண்ணா. வரேங்கம்மா. ஆமாம்.